மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உண்மையிலே இபிஎஸ் உடைய ரியல் ஃபேஸ் தான் என்ன சார்? உண்மையிலேயே இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிகாரமும் நான் தான் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு அவரு. தான் எம்ஜிஆர் இடத்துல, அம்மையார் ஜெயலலிதா இடத்துலலாம் நான் உட்காந்துட்டு இருக்கேன், நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி தன்னை நினைக்கிறதாலாம். திமுக ஒரு முக்கிய புள்ளி அதிமுக அணியிலும் பேசினார். அவர் கேட்ட ஒரு தொகுதி, அவர் சொன்ன விஷயம் தெரியுங்களா? தம்பி பொய் சொல்லி வேண்டாம், இதான் அவருடைய கேரக்டர். அமித்ஷா அவர்களோடு பேசுகிறார் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். இங்க ஹைகமாண்ட் இபிஎஸ் தான், அதையும் சொல்லிட்டு தான் போனார் அமித்ஷா. இருந்தாலும் அவர்கிட்ட பேசிட்டு முகத்தை துடைக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றாங்க. பிஜேபியால் தமிழ்நாடு யாரும் அழிச்சல முடியாது சார், எங்கேயுமே அழிச்சலும் இல்லை. இவர்களாவே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த அணியை பிளவுபடுத்தலாம் அல்லது அணி சேராமல் தடுக்கலாம் நோக்கம்ங்க. செங்கோட்டையை மாதிரி ஒரு பெரிய தலைவர் எல்லாம் இன்னைக்கு பொறுப்பு சேர்ந்தாதாங்க வெற்றி. நபர்கள் 4 பேர் போயிடலாம்ங்க, ஆனா கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக அப்படியே இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்றதும் எம்ஜிஆர் வெற்றி பெற்றதையும் அதே சின்னம் தான் ரைட் சார். ஆனா அங்க தலைமை இபிஎஸ் அந்த கரிஸ்மாட்டிக் இருக்கா மக்கள் கிட்ட? இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிச்சு கொண்டு முடியாதுங்க. அவர்களுக்கு பின்னாடி யார் வர்றாங்களோ அவங்க ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவதை கட்சிக்கு அழகு. திமுகவையும் திரு ஸ்டாலின் அவர்களையும் அதிமுக திரு எடப்பாடி அவர்களையும் நான் ஒப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். 2019 ஒரு அலைன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி வெற்றி மேல வெற்றியா வாங்கிட்டாரு. இந்த பக்கம் 2019 என்ன நடந்துட்டு இருக்குன்றது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வித்தியாசத்தை நான் உணர சொல்றேன் உங்களுக்கு. தான் தான் அதிகாரம், தன்னையே தவிர மற்றவங்க எல்லாம் நான் தான் ஹை கமாண்ட் அப்படி நிக்கிறாரு. இல்லைங்க, அவரை விட எல்லா வகையிலும் இறங்கி போறவங்க யாருமே இல்லை. அதிமுக மீது மட்டுமே இந்த பழி, அந்த வார்த்தை வருவதற்கு காரணம் எடப்பாடியாரை இன்னும் எல்லோரும் எடை போடுவது வேறு மாதிரி இருக்குது. காரணம் என்ன? ஒரு எளிய மனிதர், ஒரு கிளை செயலாளர், பொதுச் செயலாளர், ஒரு குடும்பத்து வரல, ஸ்டாலின் மாதிரி வரல, உதயநிதி மாதிரி வரல, எங்கோ ஒரு விவசாய குடும்பத்து பிறந்து சாதாரணமாக இருந்தவர் வந்துட்டாரேங்க ஆதங்கம் எல்லோருக்கும். சுயநலவாதி. ஆமா, அது உண்மைதான். அவர் தன்னலன் பாக்குறாரு, கட்சி நலன் சொல்லிட்டு அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா அபகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, சுயநலவாதின்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் நாட்டை சூறையாடுது. அதாவது கருணாநிதி குடும்பம்னு, சசிகலா குடும்பம், இந்த ரெண்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் மக்கள் நீண்ட நாள் போராடுறாங்க சார். ஒரு தனித்துவத்தை இழந்து நிக்கிறது ஏடிஎம். எடப்பாடி போய் அண்ணா கட்சி, அது அண்ணாயிசம் பேசுனது அடிமையிசம் ஆகி போச்சு அப்படின்ற விமர்சனத்துக்கு ஒரு புள்ளியில கொண்டு வந்து போய் நீங்க ஸ்டாலின் சொல்றாங்க பேசலாமா? நீங்க தமிழ்நாட்டு மக்களை தலை குனி வரமாட்டேங்கிறாரு. ஆமா, தலை நிமரவே விடல திமுக, தலை குனிய வைத்து திமுக தான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நலமா இருக்கும். அதிமுகவில் என்ன நடக்குது அப்படின்னு திரு பொங்கலூர் மணிகண்டன் கிட்ட கேட்டா நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கும். கண்டிப்பா எனக்கு தெரியும். அமித்ஷாவை எப்பெல்லாம் இபிஎஸ் பாக்குறாரோ அப்பெல்லாம் அது விவாதமாகுது. ஏற்கனவே 3 கார் மாறி போய் பார்த்தாருன்னு ஒரு முறை விமர்சனம் வச்சாங்க. நான் கட்சி அலுவலகத்தை பார்க்க போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை வச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப போய் சிபிஆர் அவர்களோடு அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போவும் கைக்குட்டை கர்ச்சீப்பை அவர் பயன்படுத்திட்டாரு, முகத்தை மூடிட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆனாலும் அவர் இபிஎஸ் அவர்கள் அதை என்னங்க இது இப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அவரு விளக்கமெல்லாம் கொடுத்துருக்காரு. நான் அப்படியெல்லாம் அவர் மறைச்சிட்டு வந்தாருன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் முகத்தை துடைக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு உள்ள அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அதை நான் கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்களோடு பேசுகிறார் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். இங்க ஹைகமாண்ட் இபிஎஸ் தான், அதையும் சொல்லிட்டு தான் போனார் அமித்ஷா. இருந்தாலும் அவர்கிட்ட பேசிட்டு முகத்தை துடைக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்றாங்களே. இல்லை, என்ன அடிச்சிருப்பாங்களா? இல்லை அவர் பேச வச்சு வியர்வை கொட்டி பயந்துருப்பாரா? எந்த கேள்வி எனக்கு புரியல. ஏன்னா ஊடகங்களில் இப்படியே பேசுகிறாங்க திரும்ப. நீங்கள் ஒரு சாதாரண நிகழ்வு அது. இப்போ நீங்கள் வெளியில் இப்போ இங்கே ஏசி இருக்குங்க, ஏசி இருந்தால் கூட சில சமயம் கைக்குட்டை பயன்படுத்துறது இயல்பு தான். இதில் போய் பெரிய விகாரமாக அது உருவாக்கி ஒரு கேலி கூத்தான அரசியல் பண்ணுறாங்க. ஸ்டாலின் ஒரு நாட்டின் முதலமைச்சர், கட்சியுடைய மாநாடு, அங்கே இதே பேசுறதுங்க.
இப்போ மக்கள் பிரச்சனை 1000 இருக்குது. கட்சி நீங்க தானே. எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்றாரு, தும்முறாரா, இருமுறாரா, சாப்பிட்றாரா, இந்த பொரியல் காவி இருக்குதா, பொரியல் சேகப்பு இருக்குது, எல்லாம் பேசணும் அவசியமே இல்லைங்க. அதாவது மக்கள் பிரச்சனை என்னமோ அதை பேசணும் மொழிய. எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன குற்றச்சாட்டு நிறைய மக்கள் பிரச்சனை, அதுக்கு பதிலாக சொல்றீங்களே. இல்ல சார், ஒரு கட்சி, ஒரு பிரதான கட்சி, இங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போறாரு, அவர் போய் அமித்ஷா கிட்ட அடகு வச்சிட்டாரு இந்த கட்சின்னு வருத்தப்படுறாங்க அவங்க. ஏன்னா அதிமுக தான் அரசியல் காலம், நீங்க அவங்க கிட்ட போய் சரணாகதி ஆயிட்டீங்களே, சரண்டர் ஆயிட்டீங்களே. இல்ல, இந்த அடகு வைக்கிறதுங்க சரணாகதி. இப்போ அடகுங்கிறது அதிமுக ஒரு பொருள் அல்ல, அது தங்கம் அல்ல, கொண்டு போய் கொடுத்து போய் திரும்பி வாங்கிட்டு வர்றது தொண்டர்கள். ஏன்னா ஒவ்வொரு அசைவையும் தொண்டர்கள் நிச்சயமாக யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ அதிமுக தொண்டர்கள் வந்து நிச்சயமாக பிஜேபி கூட்டணி அறிவித்த பிறகு யாருமே எதுவும் தெரிவிக்கல. ஏன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் வந்து பிரதான நோக்கம். அந்த நோக்கத்துக்கு ஒத்து வரக்கூடிய அல்லது இசைவு தெரிவித்து வரக்கூடிய கட்சிகளை இணைப்பது நோக்கம் சொல்லி சொன்ன முன்னாடி அது ஏற்கனவே அவ்வளோதானுங்க. இதில் எந்த யாருக்கு பாகுபாடோ சங்கடமோ கோபமோ அதிருப்தியோ எதுவுமே இல்லாத போது இதெல்லாம் இருப்பதாக காட்டிக்கொள்வதே திமுகவும் உளவுத்துறையும் அவர்கள் சார்ந்த பெண் நிறுவனமும் பத்திரிகைகள் தான். இல்ல சார், கடந்த காலங்களில், அதுவும் இப்ப சமீபத்திய 2024 தேர்தலில் பிஜேபியோடு எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு நம்ம வெளியே வந்தோம். 29 இல்ல, 35 இல்ல, 39 இல்லன்னு ஏதோ வருஷமெல்லாம் சொன்னார் இபிஎஸ். திடீர்னு இந்த ஒரு நேசக்கரம் என்ன அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதுல்ல அவங்களுக்கு சார். அதாவது கூட்டணி வைக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்பட்டாங்க. 2026 அது மாதிரி தேவை இருந்தது உண்மை. ஆனால் 26 இந்த மாதிரி பிரிந்திருந்தால் மீண்டும் திமுகவுக்கு வாய்ப்பு வந்து வருகிற அச்சம் எழுந்த பிறகு முடிவெடுக்கிறாங்க. இப்ப நீங்க பிஜேபி கூட சேர்ந்தா வெற்றி பெற்ற முடியும் அப்படி இல்லைங்க. அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் எதுவும் பிரியக்கூடாதுன்னு நோக்கம். அப்படிங்க கடந்த காலத்தில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்லை மதிமுகவோ திமுக விமர்சிக்கலையா, திமுகவை அழிப்பதை நோக்கம் சொல்லலையா? வைகோ என்ன சொன்னாருங்க, பிசிக்கு என்ன சொல்லுச்சு, கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுச்சு, காங்கிரஸ் என்ன சொல்லுச்சுங்க. அப்போ அவர்களெல்லாம் சொன்னதெல்லாம் மறைச்சு போட்டு அதிமுக சொன்னால் மட்டும்தான் தவறுன்னு சொன்னீங்கன்னா இது எனக்கு புரியல. இப்போ நீங்க 2024 தேர்தலின் போது எடுத்த முடிவுக்கு காரணம் தெரியும். அன்றைக்கு ஒரு முடிவு எடுத்தாங்க, மறுக்கவே இல்லை, பேசினாங்க, மறுக்கவே இல்லை. ஆனால் அதற்கு பிறகு பிஜேபியும் நினைத்தது திமுகவை அதிமுக தயவு இல்லாமல் தோற்கடிக்க முடியாது என்று பிஜேபியும் நம்பியது. எனவே தான் அமித்ஷா இல்ல சார், கடந்த காலங்களில் பிஜேபியோட நம்ம சேர்ந்ததுனால நிறைய இழந்திருக்கோம், நட்டமாயிருக்குன்னு சொன்னவங்க தான் இவங்கெல்லாம். இன்னைக்கு மட்டும் எப்படி லாபமா மாறும்னு நான் கேட்கிறேன். இல்லை, இப்போ நீங்க காங்கிரஸோடு கம்யூனிஸ்டோடு சேர்றாங்க. இப்போ திமுக வச்சிருக்குது. இப்போ நான் சொல்றேன், அண்டை மாநிலம் கேரளா, அண்டை மாநிலம் கர்நாடகா, இங்க ரெண்டுமே அந்த இண்டி கூட்டணி ஆட்சி நடக்குது. சரி, இப்போ ஒரு முறையாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேரளா சென்று ஆனமலையார் பிரச்சனை குறித்தோ அல்லது காவிரி பிரச்சனை குறித்தோ அல்லது முல்லைப்பெரியார் பிரச்சனை பேசினாலும் பாருங்க. அப்படிங்க ஒன்றாக இருக்கிற போதே நடைமுறை சிக்கல்னு சொன்னா ஆட்சியில் பங்கெடுக்காத கூட்டு மட்டும் வைத்திருந்த அதிமுக எப்படி பங்கு வருங்க? இப்போ அதிமுக பிஜேபி வந்து இணைந்ததுக்கு பிறகு நிறைய விமர்சனம், நீங்க இதை சொல்ல அதை சொல்ல நெருக்கடி கொடுங்க தமிழ்நாடு எப்படி கொடுப்பீங்க? அதிகாரம் இருக்குது, ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சு கூட்டணி வச்சிருக்கலாம். இல்லைங்க, ஒரே டிமாண்ட், முதல்ல திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும், அதுக்கு பிறகு எல்லாமே செய்யலாமுங்க. இப்போ நீங்க 26 ஆட்சிக்கு அதிமுக வந்தால் நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அதிமுக செய்யுங்க. நீங்க எதுவுமே இல்லாம இப்போ டெல்லியில எம்பிகளும் இல்லை, அழுத்தம் எப்படி கொடுப்பீங்க? நம்மளை நம்பி ஆட்சி தான் தரலாம். இல்ல சார், பிஜேபி கூட சேர்ந்ததுனால யாருமே வரமாட்டேன்றாங்க இப்ப ஏடிஎம். இல்ல இல்ல, அதாவது இது காரணம் இல்லைங்க. திமுக உளவுத்துறை மிக தெளிவாக என்ன செய்யுதுன்னா, திமுக அணியில் உள்ள கட்சிகள் வெளியே வரலாம் வேலை செய்யுது, அதிமுக அணியோடு சேர்வதற்கான வாய்ப்பும் தடுக்குது. அதாவது மேலோட்டமா யாருமே அப்படி இல்ல. என்னன்னாங்க, இல்ல பிஜேபியால பாதிப்பு, பிஜேபி நாடே அழியும் மாதிரி, இதெல்லாம் ஒரு கம்பக்கான விஷயங்க. பிஜேபியால வந்து தமிழ்நாடு யாரும் அழிச்சல முடியாதுங்க சார், எங்கேயுமே அழிச்சலும் இல்லை. இவர்களாவே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக இந்த அணியை பிளவுபடுத்தலாம் அல்லது அணி சேராமல் தடுக்கலாம் நோக்கம்ங்க. ஆனால் இதை நிச்சயமாக உணர்ந்து தான் எடப்பாடியார் வந்து உடனடியாக பிஜேபி அலையன்ஸை ஒத்துக்கிட்டாரு. இப்போ நிச்சயமாக சொல்லி இது வெற்றி கொடுத்தா. ஏன் 2021 இதே பிஜேபி இருக்குது, கொஞ்சம் தான் சார் போச்சு, குறைவான வாக்கு அதிகம் தோத்துது. இருந்தவங்க கூட இன்னைக்கு நம்ம கூட இல்லையே சார், அப்படிதானே? இல்ல இல்ல, நீங்க அதெல்லாம் முக்கியமா இல்லைங்க. இருந்தவங்க யாரும் வெளியே பாமக தேமுதிக எல்லாம் கூட இன்னுமே அவங்கள கூட பொறுத்திருந்து பாருங்க. காலம் 6 மாசம் இருக்குது, நிச்சயமாக டிசம்பருக்கு மேல பாருங்க கூட்டணி மிக வலிமையா சரியா அமையும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 வருஷமாவே மகா கூட்டணின்றாரு. இல்லைங்க, அதாவது யாருமே வர மாட்டேன்றாங்க. தேவை அப்ப இல்லைங்க, அப்போதும் இல்லை இப்பவுமே இல்லை. தேர்தல் நெருங்கிய நேரத்தில் தான் கூட்டணியே அவசியமா வருங்க, அதுக்கு மேலே அவசியமே இல்லை. அந்த பக்கம் ஒரு கூட்டணி 2019 இருந்து ஒன்னா இருக்கா. அது என்ன கூட்டணிங்க? பணம் கொடுத்து விலை பேசப்பட்ட கூட்டணி அது. ஏன்னா 25 கோடி 10 கோடி 15 கோடி எல்லா கட்சிக்கும் வந்து திமுக அனுப்பி வைத்து அதன் மூலமா வளர்ச்சி போட்டிருக்காங்க. அந்த அவசியம் அதிமுக இல்லை, அந்த மாதிரி அதிமுக நிச்சயமாக செய்யாது. இல்ல அவசியம் இல்லைன்னா நம்ம ஒரு பலம் பொருந்தியவர்களாக இருக்கணுமா, பலம் பொருந்தியவர்களா மாறணும் இல்ல, அதெல்லாம் இன்னைக்கு இந்தியா அந்த பலப்படணும் இல்ல. இல்ல, அதாவது மிகப்பெரிய பலம் என்னன்னா, மக்கள் மீது
திமுக செய்த அவலமான செயல்பாடுகள் தான். நீங்க சட்டம் வந்து எல்லா விரிவாக சொல்ல முடியல. அதாவது கடந்த அதிருப்திகளை காலத்துல நான் இடைமறிக்கிறேன் வேணா, கடந்த காலத்துல திமுக வேணாம்னா அதிமுக ஓட்டு போட்டாங்க, அதிமுக வேணாம்னா திமுக போட்டாங்க. ஆனா இன்னைக்கு புது பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சார். சீமான் ஏற்கனவே அங்கீகாரம் பெற்ற கட்சியா மாறிட்டாரு. இந்த பக்கம் விஜய் வேற புதுசா, அவர் வேற இப்போ நிறைய இடங்கள்ல அதுவும் முந்திட்டாரு, அதிமுக முந்திட்டாருன்ற சில சர்வே எல்லாம் வருது பாத்தீங்களா? மாதிரிங்க கடந்த 53 ஆண்டுகள்ல பல பேர் முந்தினது உண்டு, அது மாதிரி பிந்தியது உண்டு. இந்த வரலாற்றையும் அதிமுக கடந்து பார்த்துருக்குது, அனுபவிச்சிருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு அச்சம் இல்லைங்க, இதை பத்தி கவலை இல்லை. அதிமுக வாக்கு வங்கியை சிதைக்க யாராலும் முடியாதுங்க. அது கொஞ்சம் கூட்டணி சேர்க்கிற போது அது மிகப்பெரிய வெற்றியா மாறுங்க. ஏன்னா கடந்த காலங்கள் ஏன் நம்பி சொல்றேன்னா, கடந்த காலத்தில் 4.5 ஆண்டுகள் எடப்பாடியார், முன்பு அம்மா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, எல்லா ஆட்சிகளுமே மக்களுக்கு அளித்திருக்கிற மிகச்சிறப்பான திட்டங்கள் தான் அதிமுக மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமே. எனவே அது வெற்றியை கொடுக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே இன்னைக்கு காமராஜருக்கு பிறகு எடப்பாடி ஒற்றை மனிதர், எளிய மனிதர் தான் ஒப்பீட்டுக்கு சொல்லி பேசுவது இருக்கார். ஏன்னா யார் வேணும் சந்திக்கலாம், எந்த குறையும் சொல்லலாம், அப்படி அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சாத்தியம் சொன்னா சரின்னு சொல்றாரு. எல்லாரையும் அரவணைக்கிறாரா? நிச்சயமாங்க. எங்க அரவணைக்கிறார் சார்? நீங்க எல்லாரையும் அரவணைச்சா வெற்றி வந்துரும்னு சொல்றாங்க, கேட்க மாட்டேன். நீங்க தலைவர்கள் மட்டும் பார்க்காதீங்க, தலைகள் முக்கியம் இல்ல, மக்கள் முக்கியம். 4 பேர் முக்கியம் இல்ல. இருங்க என்ன சரி, வாக்கு வங்கியே வர சார். அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது வேற எங்கேயும் போல அதிமுகவுக்கு தான் விழுன்றீங்க. ஆமாவா? கடைசியா 33% நான் பார்த்தேன் அதிமுக. இன்னைக்கு 23 இருக்குது கூட்டணியோட சேர்த்து. பார்லிமென்ட் தேர்தல் நீங்க சொல்ல 23 இங்க இல்ல, நான் இப்ப இருக்கிற இல்ல சார், ரீசன்ட் சொல்றேன் சார். 2019 வாக்கு வேணுங்க, பிஜேபி போட சேர்ந்து இது ஓபிஎஸ் கூட இருந்தாரு. அப்ப வாங்கின வாக்கு வெறும் 19% தான். ஆனா 21ல 33 மாறிச்சு. சமீபத்திய தேர்தல் பாராளுமன்றத்தையோடும் சட்டமன்ற தேர்தல் ஒப்பிடாதீங்க. பாராளுமன்றத்துக்கு வித்தியாசம் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக 40% அதிமுக நெருக்குங்க. காரணம் 33 21 வாங்கினாங்க. ஆனா திமுக அதிருப்தி வாங்க 40% வாக்குகளை நிச்சயம் தனியாவே வாங்குங்க, உறுதியா வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சார் எல்லாம் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க, வெளியே போயிட்டு இருக்காங்க. பாதி பேர் தலைவர்கள் எல்லாம் இல்ல சார், செங்கோட்டைய மாதிரி ஒரு பெரிய தலைவர் எல்லாம் இன்னைக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதாங்க வெற்றி. நபர்கள் 4 பேர் போயிடலாமுங்க. ஆனா கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக அப்படியே இருக்காங்க. எந்த ஊர்லயும் கிளை அமைப்போ கட்டமைப்பு மாறவே இல்லை. சீனியர் செங்கோட்டை நாமவா? அம்மாவுக்கு சீனியர் செங்கோட்டைங்க. என்ன சொல்றீங்க? சரி, என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேரலாம், நாம பாருங்க எத்தனை தோல்வி சந்திச்சீங்க, இனி இது நடக்காதுங்க, வீணா போயிடும்ன்றாரு அவர். நீங்க செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில இது அவர் உள்நோக்கமா சொல்றது காரணம்னா, அவருக்குள்ள சில குழப்பங்களை வையப்படுத்தி இப்படி செய்தி சொல்றாரு. அதாவது வெளியே போறதுக்கும் ஒரு கருத்து முரண்பாட பேசுறதுக்கும் ஒரு ஐடியா வைக்கிறாரு. அந்த ஐடியாவில் கட்சி ஒன்று சேர்த்த வேண்டும்ங்கிற பொய்யான ஒரு பாணி உருவாக்குறாரு. அவரை பொறுத்தவரை அந்த தொகுதியில மக்கள் வெறுத்து போயிருந்தாங்க உண்மையிலேயே. அதனால அவருக்கான இடத்தை தக்க வச்சுக்கொள்ள போடக்கூடிய நாடகங்க. செங்கோட்டையன் காலாவதியான ஒன்று, அவரை பத்தி பேசணும் அவசியமே இல்லை. செங்கோட்டையை மட்டும் சொல்ல, கூட இன்னும் 5 பேர் போயிருக்காங்க, போய் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னதாக சொல்றாரு. இதெல்லாம் தவறான செய்திங்க. நீங்க இல்ல மாதேஷ் மறுக்கல, ஜனநாயகத்துல எல்லோருக்கும் பேச உரிமை உண்டு. 5 பேர் அப்பா, இன்னும் 5 பேர் எல்லாரும் ஒண்ணு சேரணும். அந்த 5 பேர் கூட இருக்காங்க. அந்த 5 பேர் பேசுனாங்கன்னு பாருங்க. செங்கோட்டையன் பேசிய பிறகு ஒரு நாள் சொல்லிடுவாங்க சார், சொல்லுவாங்க. தலைவர்கள் சொல்றத பத்தி கவலை இல்லைங்க, தலைமை என்ன அந்த முக்கியம். தலைவர்கள் தான் அந்த தொண்டர்களை தன்வயப்படுத்துறவங்க. நீங்க மதிமுக வைகோ விட திமுக யார் இருந்தாங்க? என்னாச்சு? நீங்க அப்படி இல்ல. நீங்க அதிமுக பொறுத்தவரை எடப்பாடி தான். எம்ஜிஆர் அம்மா கருத்து எடப்பாடி என்ன சொன்னாலும் எடப்பாடியார் ஜெயலலிதாவோ இல்ல, நான் அந்த உரிமை தான் அவர். ஆனா அவர் இல்லன்னு சொல்லுவாரு. தொண்டர்கள் பார்வை அம்மா எப்படியோ எம்ஜிஆர் எப்படியோ அதே மாதிரி பாக்குறாங்க. நீங்க 153 தொகுதி போனா, நான் கூட போயிருந்தேன். மக்கள் ஆர்ப்பரிக்கிறது பாத்தீங்கன்னா மிக வியப்பா இருக்குங்க. அம்மாவுக்கு எப்படி கூட்டம் முடிச்சோ, அம்மாவை கண்டா எப்படி ஆர்ப்பரிச்சாங்களோ, சொல்றது வயசானவங்க, இளைஞர்களே, மாணவர்களே ஓட்டா மாறுமா? இல்ல நிச்சயமாங்க. அதிமுக நீங்க புது கட்சிங்களா? அதிமுக ஆரம்பிச்சு வர்றாங்கன்னு சொன்னா நிச்சயம் ஓட்டு போடுறாங்க. ஜெயலலிதாவுக்கு இதை விட பெரும் கூட்டம் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆர் அவனதானே. ஆனா தன்னை ஜெயலலிதாவா நினைச்சுக்கிறாரா? யாருமே மணியன் தான், ஓபிஎஸ் தான், மாதேஷ் தான், இபிஎஸ் அதுல மாற்றமே இல்லை. ஆனால் அவருடைய கொள்கை வழி நடக்கக்கூடியவர் யார் என்று தீர்மானிப்பது தொண்டர்கள் தான். அந்த தீர்மானத்தோடு பின்னாடி போறாங்க. நீங்க கட்டமைப்பு மட்டும் இல்லைங்க, மக்கள் பலமும் எடப்பாடிக்கு அதிகமா இருக்கு. எனவே அவரை வீழ்த்தக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் நிச்சயமா ஸ்டாலினுக்கே இல்லை. 27 நடக்கும். நீங்க இந்த மாதிரி 2014 அம்மாவை குறை சொல்லி பேசினாங்க. 2011 மிகப்பெரிய வெற்றி.
16ல் யாருமே அம்மாவோட வரல. ம். ஆனா தனியா நின்று களம் கன்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. அதனால அந்த வெற்றியை நிச்சயமா 26ல பெறுவாங்க. இல்ல சார், அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்றதும் இல்ல, எம்ஜிஆர் நான் வெற்றி பெற்றதையும் நான் EPS ஓட அதே நீங்க பொருத்தி இல்லைங்க, பார்க்க அதே முடியாது. அதிமுக அதே அதிமுக சார், அதே அதே சின்னம்ங்க. அதிமுக அதே சின்னம் தான் ரைட்டு சார். ஆனா அங்க தலைமை இபிஎஸ் வந்து நீங்க இல்ல இல்ல அந்த இல்ல கரிஷ்மேட்டிக் இருக்கா மக்கள் கிட்ட? இப்போ இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிச்சு கொண்டு வர முடியாதுங்க. அவர்களுக்கு பின்னாடி யார் வர்றாங்களோ அவங்க ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவதை கட்சிக்கு அழகு. அதை அதிமுக செய்துங்க. சரி, இப்போ ஸ்டாலினுமோ கருணாநிதி ஒப்பிட முடியாது. இல்ல அண்ணாவோட ஒப்பிட முடியுங்களா கருணாநிதியை? முடியாது. அப்போ அவரவர் பாணியில் அவரவர் வழிமுறையில இயக்குவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அதிமுக மிகச்சிறப்பா போகுது. எந்த நானே மாற்றமும் இல்லை. திமுகவையும் திரு ஸ்டாலின் அவர்களையும் அதிமுக திரு எடப்பாடி அவர்களையும் நான் ஒப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். 2019ல இருந்து ஒரு அலைன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி வெற்றி மேல வெற்றியா வாங்கியிருக்காரு. இந்த பக்கம் 2019ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்றது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வித்தியாசத்தை நான் உணர சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? சரிங்க. அததான் செங்கோட்டையன் சொல்றாரு. நம்ம இல்ல. இப்படியே போனோம்னா நான் இன்னொரு தோல்வியை தான் நான் சந்திக்கிற கேட்கறேங்க. நிலை வந்துரும். 2021ல ஆ. ஸ்டாலின் தான் வர்றாரு ம். அப்படின்னு சொன்னாருங்க. வந்துட்டாரு. வந்தாரு. அடுத்த வார்த்தை விடியல் தர போறாரு. இன்னைக்கு பேசலாமா? இன்னைக்கு பேசலாமல்ல? இல்ல இன்னைக்கு பேசலாமல்ல? ஸ்டாலின் தான் வந்தாரு விடியல் தந்தாரு பேசலாமல்ல? ஏன் பேச முடியல? இல்ல சார், மக்களுக்கு ஒண்ணுமே அன்னைக்கே கூட சிலர் சேர்ந்திருந்தால் சிலர் இல்ல இணைந்திருந்தால் இல்ல அது எல்லாரும் ஒன்னா பயணிச்சிருந்தா மீண்டும் ஒரு முறை அதிமுக வந்திருக்குன்ற அம்மா ஒரு வரலாறு அம்மா சொல்றாங்க. மறையாமல் இருந்தால் எடப்பாடி வராமல் இருந்தாலும் ஓலாங்க. அதெல்லாம் நடந்து முடிய விஷயங்க. இனி நடக்க போறது என்னங்கிறதா? நடக்க போறது திமுக வேண்டாம்ங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில அதிகமா இருக்குது. என்ன காரணம்? எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணும்ல, ஒண்ணு சேர்ந்தாதானே மக்கள் பலம். சேர்ந்தா போதுங்க. தலைவர் திரும்ப போகாதீங்க. தலைவர் தேடுறீங்க, மக்களை தேடுற அவ்வளவுதான். நீங்க 2011ல அம்மா சந்திச்சு நான் சரி, ஒரு சில அமைப்புல வந்து ஆதரிச்சாங்க திமுகவை. ம். நிறைய தொகுதி கொடுத்தாங்க. அவன் அம்மா சொன்னாங்க தலைவர்கள் போல அங்க மக்கள் நம்மகிட்டன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் தலைவர்கள் இவன் போலாமுங்க. ம். ஆனா மக்கள் நிச்சயமாக அதிமுக சார் பக்கம். தலைவர்களும் ஒரு அடையாளம் தான் சார். ஓபிஎஸ் தலைவர் முன்னாள் ஒரு முதலமைச்சர், ஒரு எல்லை வரைதான் முடியும். டிடிவி தினகரன் ஒரு 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 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இப்போ அதே போல இல்ல அதிமுகவுல ஒரு முக்கிய டிடிஓட பொறுப்புல இருந்து விலகி போனவங்க ஆ. 18 எம்எல்ஏ உட்பட பல மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் விலகி ஏன் போனாங்க? அவரோட யாருமே இல்லையே. யாருமே இந்த இல்லையே. மாதிரி யாருமே எம்ஜிஆரிடம் இல்லையே. முரண்டு பிடிச்சவங்க, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டவங்க, ஆமா. வசைப்பாடி இவங்க இல்ல, எல்லாம் பக்கத்துல அதே- உட்கார வச்சாங்களா? இல்ல, அவங்க நீங்க அவங்க அதெல்லாம் உட்கார இல்ல. வச்சாங்களா? ஏன் இபிஎஸ்க்கு அந்த பிடிவாதம்? அதாவதுங்க இப்ப அதே மாதிரி அதிமுக இருந்து வெளியே போனாலும் செல்லா காசை வந்து எல்லாமே இப்ப எஸ்டிஎஸ் வெளியே போனாரு. என்ன ஆமா. ஆகி வந்தாரு? ஜெயிச்சு வந்தாரா? தோற்று ஒண்ணுமே ஆனாலும் இல்லாம- அரவணைச்சாரு. அதாவது ஒண்ணுமே இல்லாம எம்ஜிஆர் போய் அவர்கள் மன்னிப்பு கேட்டு வந்தாரு இவரு. ஆ. மன்னிப்பு கடிதம் கொடுத்த எல்லாமே வந்தாரு. இன்னைக்கே இவங்க நிபந்தனையற்ற வருத்தத்தை தெரிவிச்சு தான் வரன்றாங்க வேண்டாங்க, எல்லாரும். வழக்கு எல்லாம் வாபஸ் வாங்கி சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லுங்க. சேர்த்திடலாம். ஏங்க, என்னங்க என்னங்க OPS எஸ்டிஎஸ் விடவா? வந்து மன்னிப்பு கேட்டாதான் ஏத்துக்கிறதா? இல்ல எப்படி இது? எஸ்டிஎஸ் விடவா? நாவலர் விடவா? காளிமுத்து விடவா? ஆரம்பி விடவா? சரி, யோசிங்க. நீங்க இந்த அவங்க எல்லாம் அமைச்சர் பெருமக்களாவே ஆனாங்க. அமைச்சர் எப்படி ஆனாங்கிறீங்க? ஆ. அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டாங்க. தான் செயலுக்கு வருந்தினாங்க. இவங்க அப்படி இல்லை. அலுவலகத்தை தேடி உழைச்சு நீதிமன்றத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு எடப்பாடி வீழ்த்து வந்து பேசிக்கிட்டு ஆனா வர்றேன்னு சொன்னா இதுல ஒரு லாஜிக் கேட்க வச்சு பாருங்க நிபந்தனையற்ற சார். ஒரு விஷயம் ஆதரவோட வெளியில போராடுறாங்க. சொல்லக்கூடிய இப்ப ஆரம்பி வந்து எந்த நிபந்தனையும் விதிக்காம வந்தார். ஆமா, காளிமுத்து வந்தார். ஆமா. எஸ்டிஎஸ் வந்தார். OPS அப்படி அம்மா வரன்றாரு. கொடுத்ததே ஓபிஎஸ் வெளியே சொல்லாரு. உள்ள வந்து வரும்போது இது வேணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருக்காங்க. இப்போ எங்க வச்சாரு? இல்ல வெளியே சொல்லல. ஆனால் இப்ப நானே பேச போனா வரக்கூடிய செய்தி அதுதான். நிச்சயமாக இப்ப ஒரு நிபந்தனையோட நிச்சயமா. தான் வரன்றாரு. அதாவது வெளியில் சொல்றது மக்கள் மத்தியிலும் செய்தி போன நல்லது விரும்புறாங்க. தெரியுங்களா? ம். நான் எதுவுமே எதிர்பார்க்கலீங்க. ம். அதிமுக ஆட்சி வரணுங்க வெளியே பேசிட்டு ம். உள்ள வருவதற்கு ஆட்கள் பேசும்போது ம். எனக்கு இது கொடுக்கணும்னு சொல்றாரு. டிமாண்ட் வைக்கிறார். அப்ப இந்த டிமாண்ட் எதுக்காகன்னு சொன்னா டிமாண்ட் என்னன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கன்னு வேணா கேட்கலாம். நீங்க வாபஸ் வழக்கையெல்லாம் வாபஸ் வாங்கிட்டு எதுவுமே இல்லை வந்தாருன்னா நிச்சயமா அதிமுக புறக்கணிச்சிருக்காதுங்க. வழக்கு மேல வழக்கு போட்டு இந்த கட்சி முடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்ப வந்து கட்சி காப்பாத்தி வச்ச பிறகு இப்படி சொன்னீங்கன்னு சொன்னா யார் நம்புவாங்களே? சார், எல்லாரையும் அரவணைச்சா பிளஸ் ஆகும்ன்றாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாகும்ன்றாங்க. அரவணைக்க தெரியாமல அப்படி யாரு போனாலும் அன்பா பேசக்கூடிய அரவணைக்கூடிய எடப்பாடி வந்து நான் பெருமையாலாம் சொல்லல. இது வந்து உயர்த்தியும் இல்ல, சொல்லல. அது நானே ஆமா, பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஆனா ஆள்தான். அப்படி கிடையாது. இல்ல. சமீபத்திய நாட்கள்ல நீங்க தன்னைய ஜெயலலிதாவா நினைச்சுக்கிறாரு. இல்ல அதாவதுங்க தான் தான் அதிகாரம், தன்னையே தவிர மத்தவங்க எல்லாம் நான் தான் ஹை கமாண்ட் அப்படி நிக்கிறாரு. இல்லைங்க, அவரை விட எல்லா வகையிலும் இறங்கி போறவங்க யாருமே இல்லை. இல்ல சார், திரு தம்பிதுரை அவர்கள் ஒரு மூத்த தலைவர். டெல்லியில லாபில தம்பிதுரைன்னா அதிமுக அடையாளம். அவர் ஏதோ பேச வராரு, இல்ல நான் பேசிக்கிறேன்னு தடுக்கிறாரு. செல்லூர் ராஜு நீங்க கார்ல ஏறாதீங்கன்றாரு. இல்ல இப்ப நான் இதெல்லாம் அவங்களுக்கே வருத்தம் நான் இருக்காதா? கோர்வையா பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து குறுக்கு பேசுனீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் சரி வரும். இதெல்லாம் பெருசு இல்லைங்க. இதெல்லாம் வந்து சாதாரண நடக்கக்கூடிய விஷயம். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா திமுக நிறைய சொல்லலாமுங்க. எல்லா கட்சியிலும் ஏராளமா சொல்லலாம். புறக்கணிச்சுங்க ஒதுக்கப்பட்டவங்க திமுகலையும் ஏராளமா இருக்காங்க. அதாவது அதிமுக மீது மட்டுமே இந்த பழி அந்த வார்த்தை வருவதற்கு காரணம் எடப்பாடியாரை இன்னும் எல்லோரும் எடை போடுவது வேறு மாதிரி இருக்குது.
காரணம் என்ன? ஒரு எளிய மனிதர், ஒரு கிளை செயலாளர் புதுசாகிட்டார். ஒரு குடும்பத்துலேருந்து வரல, ஸ்டாலின் மாதிரி வரல, உதயநிதி மாதிரி வரல, எங்கோ ஒரு விவசாய குடும்பத்து பிறந்து சாதாரணமாக இருந்தவர் வந்துட்டாரேங்க ஆதங்கம் எல்லோருக்கும் உண்டு. இல்ல அந்த இடம் வந்ததும் தன்னை வந்து ஒரு அந்த மாதிரி இது வந்து தப்பான கேள்வி. அந்த மாதிரி அவர் எப்போதுமே இல்லை. அவரை மாதிரி எளிய மனிதரை செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர் சார், சரிங்களா? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு அடையாளம் அந்த பகுதியில. இந்த வாத தவறு சார். அவர் தலைவர் இருங்க அண்ணா, என்னன்னா உங்க பிரச்சனை அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலாமே. நீங்க நான் சொல்றேன், கேட்காம இல்லைங்க. அந்த பகுதியில் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அதுதான் கோவிச்சார். வெளிப்படை சொல்றேன். சரி, கோவிச்ச பிறகு ஒரு முறை கூட சரிப்படுத்த முயற்சி அந்த நிர்வாகிகளை செங்கோட்டையின் கோவிச்சார் எடப்பாடி விடுவிச்சார். சரிங்களா? விடுவிச்சார். சரி, விடுவித்த பிறகும் இனி பண்ணும்னா ஒவ்வொன்றையும் இறங்கி போவாருன்னு அவர் வந்து கூடுதல் பேச ஆரம்பிச்சிட்டார். தவறு. மூத்த தலைவரை மதிக்கிறோம், அவர் அவமதிக்கல. இல்ல சார், ஆனால் காம்ப்ரமைஸ்க்கு ஒரு கோபி பகுதிக்கே போறாரு, மக்கள் பயணம் எல்லாம் போறாரு, இல்ல நடந்தது இல்ல? போகலைங்க அந்த பகுதி போல. ரைட் சார். அந்த பகுதிக்கு வேற சில கூட்டங்கள், ஆலோசனை கூட்டம் கூட இபிஎஸ் நடத்திருக்காரு. அந்த பகுதி போகவே இல்லைன்னா சில நிகழ்வுக்கெல்லாம் போனார் சார். அப்பெல்லாம் வந்து ஏன் அவர் ஒரு சந்திப்பு போங்க, ஒரு சந்திப்பு தானே, என்ன குறைஞ்சா? பொதுச் செயலாளர் அவருங்க. அவரு அண்ணா அந்த பண்ணுங்கன்னு சொன்னா அவர் மாட்டேன்னு சொல்ல போறது இல்லைங்க. பொதுச் செயலர் அவர் தான் பொதுச்சாரு. ஏன் மூத்தவர், வயசுல குறைவானவர், அது கட்சியில் சீனியர், இதெல்லாம் அவசியமே இல்லை. இன்னும் யாரு பொதுச்சாரு? சரி, இப்போ ஸ்டாலின் விட துறைமுறைக்கு சீனியர் இல்லையா? அவரே பார்க்க முடியாது. அரசியலில் தொண்டர்களாலும் மக்களாலும் விரும்புவர்களாலும் வர முடியுங்க. நீங்க எனக்கு முன்னாடியே வந்துட்டாருன்னு சொன்னா யாருமே கட்சிக்குள்ள வரவே முடியாது. அவருமே இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர்ன்றது ஏற்றுக்கொள்கிறார். சில விஷயங்கள்ல இதெல்லாம் செஞ்சா நமக்கு முடிவுகள் நமக்கு பொறுத்தவரையில நீங்க இதுக்கு மேலே அளவு பேச வேண்டியது இல்லை. நாங்களாம் நன்கு அறிஞ்சவங்க. அவர் ஏதோ அவசரத்தை எடுத்து முடியும். உண்மையிலேயே யாரோ சொன்ன ஒரு தவறான போக்கில் அவர் தவறாக போயிட்டாரு. அவர் திரும்பி வர்றது நல்லது. இது அவரை குறித்தான ஏன்னா பல விஷயம் தெரியுங்க, சொல்ல விரும்பலை. ஏன்னா அவர் அதிமுகவில் மூத்தவர் தான். எடப்பாடியாருக்கு வலிமை சேர்க்கும் வகையில் நடக்கலாம். அவருக்கு ஆக முடியாதுங்க சார். 26ல் ஜெயிக்கணும், அதுதான பிளானு. யாருக்குமே வெற்றி பெறணும், அதுதான் இலக்கு. ஆமாம் தானே? அந்த இலக்கை நோக்கி தானே. எனக்கு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம்ன்றாரு. சரி, தன்மானத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஆட்சி அதிகாரம் வேணும் இல்ல, மறுபடியும் ஒரு முறை டிஎம்கே வரட்டும்னு நினைக்கிறாரு. இல்ல, அண்ணா சொன்னது ஞாபகப்படுத்துங்க. அண்ணாவே சொன்னார், முதல்ல ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம். முதல்ல கட்சி முக்கியம். இபிஎஸ் கட்சியே போதும். இல்ல அதாவதுங்க, வீடு இருந்தா மட்டும்தான் ஓடு மாத்த முடியுங்க. அண்ணா சொன்ன வார்த்தை இல்ல. வீடு வந்து இடிக்கிறாலே உருவாக்கி போட்டு ஆட்சி பண்ண எப்படி இருக்குங்க? வீட்டை சேதப்படுத்துறதுனால கூப்பிட்டு செய்ய முடியுமா? கூட்டணிங்கிறது யார் கூடங்கிறது ஒன்று இருக்குங்க. அதாவது அதிமுகவை அழிப்பதற்காகவே ஒரு கட்சி உருவாக்கி நம்ம சேருக்கு அதிமுக தயாரா இல்லை. அது சரியா வராதுங்க. இப்போ நீங்க அதிமுகவை பாதுகாக்கிறதுக்கு இந்த தலைவர் வரலன்னு சொன்னா நிச்சயமா அந்த கட்சியை அழிச்சிருப்பாங்க. ஆனா எடப்பாடி அங்க ஒரு நபரால் தான் கட்சி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே வந்து ஆட்சி எப்ப வரலாம் சார்? கட்சி கட்சியை பாதுகாக்கிறாரா, கட்சி தனக்கானதுன்னு காட்டிக்கிறாரா? அப்படி எல்லாம் நீங்க அப்படின்னா என்ன, அதிகாரத்துல இருக்க நம்பர் 1, அதனால இந்த கட்சியை காப்பாத்தலாம் போதும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் உருவாக்குறாங்க கட்டமைப்பை. எடப்பாடி வந்து சொல்ல திரு அன்வர் ராஜா சொல்றாரு, நேத்துக்கு மருது அழகராஜ் போயிட்டு சொல்றாரு பாருங்க. மருது அழகராஜ் 9 கட்சிக்கு போனவருங்க. அவர் சொல்லுவார், அவரு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 20 ஆண்டுகள் அந்த அம்மா பேசின பல வார்த்தைகளை எழுதி கொடுத்தவர். 20 ஆண்டுகள்ல சமத்துவ மக்கள் கட்சி எல்லாம் பயணிச்சவர் தான். நான் தப்பு சொல்ல. அதாவது வந்து அவரை பொறுத்தவரையில பதவி பணம் ரெண்டை தாண்டி எதுவுமே இல்லாதவர் தான். மருதெல்லாம் ஒரு ஆளே அல்ல. பேசாதீங்க, எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளால் முகநூல்ல பதிவிட்டு பார்த்திருப்பீங்க. சரி, யாரையுமே அரவணைக்காம போயிட்டா எப்படி? இல்ல அப்படி இல்லைங்க. நீங்க இங்க பாருங்க, காத்திருந்தேன்றாரு. நீண்ட காலமா நான் காத்திருந்தேன் இல்லைங்க. அதாவது யாரு காத்திருந்தாங்க? அவர் எழுதுனதெல்லாம் படிச்சு பாருங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் கீழ்த்தரமா கேவலமா எழுதுவாராமா, காத்திருந்தேன்னு சொன்னா யார் நம்புவாங்க? எடப்பாடியை சுயநலவாதின்றாங்க சார் இன்னைக்கு ஒரு கூட்டம். சுயநலவாதி. ஆமா, அது உண்மைதான். அவர் வந்து தன்னலன் பாக்குறாரு, கட்சி நலன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா அபகரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, சுயநலவாதின்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் நாட்டை சூறையாடு. அதாவது கருணாநிதி குடும்பம்னு சசிகலா குடும்பம், இந்த ரெண்டிலிருந்து விடுவிக்க வேண்டும் மக்கள் நீண்ட நாளில் போராடுறாங்க. சசிகலாவை இயற்கையாக அப்புறப்படுத்தியது ஓபிஎஸ் மூலமாக. அதை வந்து பாதுகாத்தவர் அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது, நெருங்க முடியாத அளவுக்கு உருவாக்கியவர் எடப்பாடியார். அது சுயநலம் தான். இந்த சுயநலம் வேணும் தான். சசிகலா வேணும் இல்ல சார்? பொதுநலங்கர் எப்படி சார்? நீங்க மக்களுக்காக சிந்திப்பவர். 4.5 ஆண்டுகால ஆட்சியில நீங்க பாருங்க, திமுக தேர்தல் கையில் வச்சுக்க, நான் இதை வேணும் உங்களுக்கு தர்றேன். இத்தனை ஆண்டுகளாக 4-5 ஆண்டுகளாக திமுக பொய்யே பேசுது, எல்லாம் பண்ணியாச்சு. இதை 30% பண்ணாங்க. 70% வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவே இல்லை. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. தொடர்ந்து தினகரனுடைய அந்த நெருக்கடி இருந்ததுங்க, ஓபிஎஸ் நெருக்கடி, வெளியில் எல்லா எதிர்கட்சியும் போராடிச்சு. இதனையும் மீறி 4 ஆண்டு காலம் மிகச்சிறப்பான ஆட்சி கொடுத்தாருன்னா அவர் சுயநலவாதியா சார்? அது சொல்லுங்க. இப்போ டெல்டா மாவட்டங்களில் அழிப்பதற்கான திட்டங்களை தீட்டியவர் ஸ்டாலின்.
அதுக்காக ஒப்பந்தம் பண்ணுறது இல்ல ஸ்டாலின். சார், பாதுகாத்தா இல்ல எடப்பாடியார். சார், இவங்க எல்லாம் அரவணைச்சா நாளைக்கு தனக்கு ஏதாவது சிக்கல் வந்துரும்னு நினைக்கிறாரா? சார் இதெல்லாம் வந்து உங்களை மாதிரி ஊடக சேர்ந்து பேசுகிற பேச்சு. அவரை பொறுத்தல அப்படி இல்லை. அவர் உண்மையிலேயே தான் இடத்துக்கு ஏதாவது தான் சீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் வரும்னு இருங்க, நினைக்கிறாரா? தொண்டர்கள் விரும்பினாங்கன்னா நீ சொல்லுங்க. இப்போ அவர் வந்து வடபழனியில் பேசும்போது தொண்டர்கள் எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறாங்கல்ல. யார் சொன்னா சொல்லுங்க. தொண்டர்களே அதான் சரி. நீங்க சார், 1.5 கோடி பேர் சோர்வுல இருக்காங்களா அதிமுக தொண்டர்கள்? ஒரு சோழம் உற்சாகமா இருக்காங்க. ஆ. இப்ப 153 தொகுதி போன பிறகு மிகப்பெரிய உற்சாகம் அதிமுக வந்திருக்குது. நீங்க இதை வந்து இதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்று திமுக விரும்புச்சுங்க. அந்த விருப்பத்தை ஊடகங்களும் சேர்ந்து செய்து இப்ப 150 ஊடகங்கள் அதிமுக பொலிவிழந்து இருக்குன்றத இல்ல பதிவு இல்ல பண்றாங்க. ஊடகங்கள் வந்துங்க திட்டமிட்டு செய்யறாங்க ஒழிய ஊடகங்களுக்கு அதிமுக அக்கறை இருக்குது. அதிமுக அதெல்லாம் பொய்யான செய்தி. அதிமுகவை இப்படியே பேசிட்டே டேமேஜ் பண்ணீங்கன்னா திமுகவுக்கு அடுத்து வாய்ப்பு வரணும். இதை வந்து நீங்க பிளான் பண்ணி இல்ல சார், திமுகவை வீழ்த்தணும்னா பலப்படணும்னு சொல்றாங்க. அது ஒரு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடாதா? நீங்க பணப்படுவதற்கு பொது செயல் தெரியாம இருக்கும். அதே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அவரு முன்னாள் முதலமைச்சர், நீங்க 66 எம்எல்ஏ வச்சிருக்காரு. அவருக்கு தெரியாம இருக்குமா? பலப்படுறதுக்கு என்ன நம்ம பண்ணிருக்கோம்? பிஜேபியோட சேர்ந்திருக்கோம். இல்லைங்க. வேணான்னு சொன்னவங்களோட உறவாடி தொண்டர்கள் யாரு கூட இல்லைங்க. எடப்பாடியார் தவிர்த்து அதிமுக தொண்டர்கள் வந்து இங்க இருக்காங்க. கட்டமைப்பு இங்க இருக்குது. நீங்க 4 பேர் போனான்னு சொன்னா அவர் சேர்த்துனா தான் அதிமுக இப்ப நம்புறீங்க. புரியல எனக்கு. இல்ல சார், ஒரு தனித்துவத்தை இழந்து நிக்கிறது ஏடிஎம். எதுவுமே நீங்க எடப்பாடி போய் அண்ணா கட்சி அது அண்ணாயிசம் பேசுனது அடிமையிசம் ஆகி போச்சு அப்படின்ற விமர்சனத்துக்கு ஒரு புள்ளியில கொண்டு வந்து இதை போய் நீங்க ஸ்டாலின் சொல்றான்னு பேசலாமா? நீங்க தமிழ்நாட்டு மக்களை தலைகுனி வரமாட்டேங்கிறாரு. ஆமா, தலை நிமரவே விடல திமுக. தலை குனிய வைத்து திமுக தான். ஏங்க ஒவ்வொரு விஷயத்திலும் பாருங்க. எப்படி ஒரு ஸ்டேட்மென்ட் பாருங்க. சமூக தமிழ்நாட்டு மக்களை தலைகுனிய விட மாட்டோம்ன்றாங்க. எதனால இது வந்து ஒரு போர்க்குரலா எடுக்கறாங்க. நீங்க இதெல்லாம் மக்கள் கிள்ளுக்கேறியே பாப்பேன்னு வச்சுக்கீங்களா? உண்மையிலே கேவலமா தெரியுது. தமிழ்நாட்டுல சர்க்காரி கவுன்சில் ஊழல் இருந்து, கோதும்பேர் ஊழல் இருந்து, 2G ஊழல் இருந்து தமிழ்நாட்டை தலைகுனி வைத்து கேவலப்படுத்தி ஊழலுக்காக ஆட்சியை கலைக்க வைத்த ஒரு கேவலத்தை செய்து கருணாநிதி. அதுக்கு பிறகு சமூக நீதியை கொலை செய்துவிட்டு ஒரு குடும்பத்தை தாண்டி யாரும் வரக்கூடாது, வந்து வரக்கூடாதுன்னு கட்சி ஆட்சி செய்கிறது திமுக. தலைவன் அவங்களுக்கு தான் 2019 இருந்து தொடர்ச்சியா ஓட்டு போட்டு அதுதான் மறுபடியும் ஒரு கூட்டம் வந்து 36% ஓட்டு வந்து மொத்தமா போடுறாங்க. ஒரு கூட்டம் அலைன்ஸ் வச்சுக்கிறாங்க. திமுக தனித்து வரலாறு இல்ல. வெற்றி தான் சார் கடைசியா சார். வெற்றி நீங்க வெற்றிக்காக இல்ல கொடுக்குறாங்க சார். நமக்கு தோல்வியா இருக்கு சார். வெற்றிக்காக மட்டுமே எல்லா வகையிலும் தன்மானத்தை அடகு வைக்க திமுக தயாராகுது. அதை அதிமுக செய்யாது. தலைகுனிய விட மாட்டோம்ன்றாங்க. தலை நிமிரக்கூடிய வகையில என்ன திமுக பண்ணி சொல்றீங்களா? என்ன பண்ணுச்சுங்க? டெல்லியில போனா த்ரெட்டா இருக்காங்கல்ல இன்னைக்கு திமுக. அதனால அந்த மக்களுக்கு என்னங்க லாபம்? தினம் 1000 பணம் வந்துருமா? சம்பளம் மாசமா வந்துருமா? தினம் வந்துருமா? இது வந்து வெறுமனே வார்த்தை ஜாலத்தால் ஆட்சி நடத்தாம திமுக நினைக்குதுங்க. பிஜேபி காரணம் காட்டி பிஜேபி பூஜாமணி காட்டியே ஆட்சிக்கு வந்தா என்ன யூஸுங்க? இப்போ ஒண்ணுமே செய்ய முடியலையே. இப்போ இந்த வாக்குறுதி எடுத்து நீங்க சொல்லுங்க. அப்படின்னா எடப்பாடி சரின்னு மக்கள் ஓட்டு போடணும் இல்ல? நிச்சயமா சொல்றேன். 26 போன முறை 26 திமுக மீது இந்த 505 வாக்குறுதியே போதுங்க. 70% வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யா பேசுறாங்க திமுக. இப்போ நீட் விட்டுருங்க சார். இந்த இலவச பஸ் 1000 ரூபாய் கொடுக்கறது, இந்த திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு மக்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதெல்லாம் திமுக தெரியுமா? கையில வச்சுக்கிறேன். கையில வச்சுக்கிறேன். தேர்தல் அறிக்கை எனக்கு தெரியும். நீங்க பாத்துருப்பீங்க. நிறைவேற்றல பாருங்களேன். 95% 98% எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு 1.5 வருஷம் 95 நிறைவேந்தா நான் நீங்க என்ன சொல்ல தயாராகிறேன். சத்தியமா சொல்ல ஒரு 2-3 திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய ரீச் ஆயிருக்கு. நீங்க பெண்கள் வாக்கு அதிமுகவுக்கு அதிகமா வரும்ல? ஆமாதானே? அந்த காலங்கள்ல அப்படிதானே? இப்போ வருது. பெண்கள் வாக்குகள்லாம் கணிசமா திமுகவுக்கு போயிருக்குது. பெண்கள் எல்லாம் கொதிப்பிட்டு இருக்காங்க. அதாவது 1000 ரூபாய் பணம் தரலாம்னு சொல்லி போட்டு இலவச பஸ் சொல்லி போட்டு அது எப்படி இருக்குன்னு பெண்கள் கேட்டு பாருங்க. கேவலப்படுத்துறாங்க. இலவச பஸ் போதும் இன்னைக்கு. கேவலப்படுத்துறாங்க. எத்தனை பஸ் நீங்க போதுன்னு பாருங்க. அதாவது உண்மையில் சொன்னா அரசாங்கம் அவர்களை கேவலப்படுத்துது. இனிமேல் அப்பமே கொடுத்த மாதிரி கேவலப்படுத்தினாங்க. நீங்க உண்மையிலே திமுக மீது பெண்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி. அதாவது 1000 ரூபாய் தர்றாங்க மாசம். அந்த 1000 ரூபாய் போக வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, எல்லாமே உயர்வு, காய்கறி உயர்வு, விலைவாசி பூரா உயர்ந்துச்சு. எப்படி சாப்பிடுவீங்க? இப்போ வீட்டு வாடகை 4000 கொடுத்துவ இன்னைக்கு 6000 தர்றான். 2000 மாசம் போச்சுங்களா? சரி. காய்கறி வந்து அல்லது வந்து உணவு தானி வாங்கணும் போகிற மாதிரிங்க 2000 இப்போ 6000 வருது. எப்படி ஒரு 10,000 ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக விலைவாசி மூலமாக மற்ற மூலம் உயர்ந்துச்சு. அது என்ன செய்வீங்க? 1000 போகுங்களா? 1000 பத்தாதுங்க. இந்த 1000 ரூபாய் 1.5க்கு மட்டும் காட்டிட்டு மக்களை பெண்களை ஏமாற்ற முடியாதுங்க.
நிச்சயமா பெண்கள் கொதிப்பட்டிருக்காங்க. பெண்கள் ஒட்டுமொத்த திரும்பாங்க. இல்ல, சமீபத்திய இந்தியா டுடே சர்வே கூட மீண்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தால் திமுகவே வரும், அங்க மோடி தான் வருவாருன்னெல்லாம் சர்வே எல்லாம் சொல்லுது. இபிஎஸ் தான் வருவாரு, அதிமுக மாறப்போகுது அப்படின்ற ஒரு தரவுலாம் இல்லையே. 2016 திமுக 180 சொல்றாங்க. அம்மா ஆட்சி வேற போட்டாங்க. அம்மா ஆட்சி சொன்னாங்க 2011 முன்னாடி 2010 அம்மையார் ஜெயலலிதாவை ஒப்பீடு வந்து வேற, அம்மையார் ஜெயலலிதா வேற சார். அது வேறங்க. நான் சொல்ல ஒப்பீடுங்கிறது நீங்க சொல்ற அந்த அன்னைக்கு சொன்னாங்களா 2010 வந்து கருணாநிதி ஆட்சி இருக்கும்போது செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல அந்த மாநாட்டு போது கருணாநிதி சொன்னாரு இனி 25 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சினாரு. அடுத்த வருஷமா ஆட்சி போயிடுச்சு. சரி, அதாவது நீங்க அந்த மாதிரியான ஆய்வு பண்ணி அனுப்புறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஹம்பக்குங்க. இதெல்லாம் நம்பி எல்லாம் அதிமுக மக்களை அதிமுக நம்புது. நிச்சயமாக மக்கள் விரோத ஆட்சி திமுகவை மக்களே தோற்கடிப்பாங்க. இல்ல சார், அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2011 வந்து ஆட்சியில உட்காரும் போது 6 மாசம் தான், கடைசி 6 மாசம் பிரச்சாரம் பண்ணாங்க. 4.5 வருஷம் ஓய்வுல இருந்துட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. இபிஎஸ் இன்னைக்கு இப்ப தொடங்கி இந்த மக்கள் பயணம் எல்லாம் போறாருல, இதை வைத்தே நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்க. அங்க அலைன்ஸா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் விஜய் வேற 10%, 30%, 15%ன்றாங்க, எதோ சொல்றாங்க. விஜய் ஓட்டை பெருசா பிரிக்கிறாரு சார். இப்ப திமுக இல்லைன்னா அதிமுக ஓட்டு போடணும், அந்த ஓட்டை மத்தவங்க பிரிச்சா இயல்பாவே இதுல பலம் கூடியவர்கள் முன்னேறிடுவாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க இல்ல 1984 பாருங்க, திமுக தலைமையில எப்பவுமே கூட்டணி வலிமையா இருக்குங்க. சரி, ஆனா அதிமுக ஜெயிக்கு இல்ல. இதுல கூட்டணி மட்டும் பேசுவாங்க. நீங்க திமுக இருக்கிற மதிமுக என்ன வாக்கு இருக்குது இப்போ? இல்ல விசிக இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்கு. ஆனாலும் ஆட்கள் அதிகமா இருக்காங்க. தலைவர்கள் எண்ணிக்கை பிரச்சாரங்களுக்கு ஆள் இருக்க வழியா மக்கள் அப்படி கூட இங்க வழி இல்லையே. வேண்டியது இல்லைங்க. எடப்பாடி ஒரே ஆள் போதும், நிச்சயம் வேண்டியது இல்லை. பிஜேபி இருக்கு போதுங்க. தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி கூட்டணி வலிமையான கூட்டணி நல்லா பாருங்க நீங்க. ஏன்னா 21லயே ப்ரூஃப் ஆச்சு. பிஜேபி கூட இருந்தா உள்ளதும் போயிடும் நிறைய பேர் சொல்றாங்க. இது வந்து பொய்யான செய்திங்க. ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க, இந்த பிம்பம் உடைபடுங்க. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4 பேர் பிரிந்து நிற்காம இருந்தா நிச்சயமா 20 வயதில் திமுக தோத்துக்குங்க. அதனால இந்த ஒப்பீடெல்லாம் வந்து தவறானது, மோசடியானது. இதையெல்லாம் உடை தெரிந்து அதிமுக நிச்சயமாக வெல்லும். உண்மையிலே இபிஎஸ் உடைய ரியல் ஃபேஸ் தான் என்ன சார்? உண்மையிலேயே அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த அதிகாரமும் நான் தான் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அவரு தான் வந்து எம்ஜிஆர் இடத்துல, அம்மையார் ஜெயலலிதா இடத்துலலாம் நான் உட்காந்துட்டு இருக்கேன், நானும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற மாதிரி தன்னை நினைக்கிறதாலாம் சொல்றாங்க. நீங்க உண்மையாக சொல்றேங்க. அதாவது மக்களும் சரி, இப்போ என் போன்ற சொல்ல விரும்பல, எடப்பாடியார் உண்மையிலேயே அம்மா எம்ஜிஆர் மறுவரும் தான். ஏன்னா அந்த இயக்கம் பாதுகாக்கப்பட 72 வயசுலையும் பாருங்க எல்லா ஊரும் சுற்றி போய் போறாரு. ஸ்டாலின் போக முடியுங்களா? அதாவது ஓய்வு அவர் வந்துங்க தொடர்ச்சியால போக முடியாது. அதெல்லாம் போக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அவர் ஆக்சுவலாக உழைப்பாளி எல்லாம் இல்லை. இவர் உண்மையிலேயே சின்ன வயசுலேருந்து கடுமையான உழைப்பாளி, தனிப்பட்ட வகையிலுமே. இவரை பொறுத்தவரையில் தன்னை தலைவனாகவே கருத மாட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யார் போனாலும், அதாவது நேரமே கேட்காம யார் வீட்டுக்கு போனாலும் உட்கார்ந்து பேசக்கூடிய, மதித்து அனுப்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தலைவர். தன்னை பெரிய ஆள் நினச்சிட்டு பேசுகிறதே இல்லை. பழகிறதுலையோ பேசுறதுலையோ இல்லை மற்ற விஷயங்கள் செய்யறதுலையோ எதுலேயுமே அவருக்கு வந்து தன்னை தனிப்பட்ட முறையை ஒதுக்கிறதே இல்லை. நீங்கள் மக்கள் மத்தியில் அல்லது ஊடகங்கள் மத்தியில் ஒரு செய்தியை திமுக பரப்புதுங்க. அதனால் எடப்பாடியார் மாதிரி காமராஜுக்கு பிறகு ஒரு தலைவரை தமிழ்நாடு இனி பார்க்காது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் நான் சொல்றேன் 4 விஷயம் சொல்றேன் சார். அவரு பிடிவாதத்துல இருக்காரு, யாரையும் அரவணைக்க மாட்டேங்கிறாரு, தான் இருக்காரு. அதெல்லாம் தவறான பொய்யான செய்தி. அந்த மாதிரி அவர் இருக்கான்னு சொன்னாலும் சொல்றவங்க முட்டாள்னு அர்த்தம். அல்லது வந்து வேற வந்து சொல்ல விரும்பல. நீங்க ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அழைக்க போனோம், எடப்பாடியாரை அழைக்க போகும்போது ஒரு 5000 பேர் வருவாங்க நிகழ்ச்சிக்கு. ஐயா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொன்னோம். சொன்ன வந்து பின்னாடி அவர் தம்பி வேண்டாங்க, எல்லா கட்சியும் வருவாங்க, நம்ம பேசுறது தவறு வேண்டாம்னாரு. இல்லை கட்சிக்கார மட்டும் தான் வர்றாங்கன்னு சொன்னால் இல்லை பேச வேண்டாம்னாரு. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சங்ககிரியில் நிகழ்ச்சி வந்து வள்ளிகுமல் நிகழ்ச்சி கூப்பிட்டோம். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு கொடி பேனர் கூடான்ட்டார். பாருங்க, ஒரு அரசியல் பண்ண விரும்பல. இன்னொரு விஷயம் அவ்வளோ சொல்கிறேன். நானும் பேராசி கல்யாண சுந்தரம் ஒரு அனுமதி வாங்க கஷ்டம் போனோம். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது தம்பி வர சொல்லி பொய்யான செய்தியெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாக அவர் பேசணும்னு தயவுசெய்து வேண்டாம்னாரு. இதே மாதிரி திமுக ஒரு முக்கிய புள்ளி அதிமுக அணியிலும் பேசினார். அவர் கேட்ட ஒரு தொகுதி, அவர் சொன்ன விஷயம் தெரியுங்களா, தம்பி பொய் சொல்லி வேண்டாம்னாரு. இதான் அவரோட கேரக்டர். அதாவது யாரையும் புள்ளி சேர்றதுக்கு தொகுதி கேட்டார், உண்மையிலேயே கேட்டாரு. ஆனால் அவர் சொன்னது தம்பி பொய் சொல்லி வர சொல்ல வேண்டாம்னாரு. கல்யாணம் கேட்பான்னு தெரியும். அந்த முக்கிய புள்ளி வர்றதுன்றது வேண்டவே வேண்டாம் இல்லைங்க, தொகுதி வந்து கொடுக்க முடியாது, கமிட் பண்ண முடியும். ஆமா, பொய் சொல்லி வர வேண்டாம், உண்மையை பேச வர சொல்லுங்க. அதிமுக உரிய மரியாதை கொடுக்கு, உரிய பொறுப்பு கொடுன்னு சொன்னார். அதாவது இதுதான் ஒரு கேரக்டர். யாரையும் ஏமாத்துறது,
பொய் சொல்றது இல்லை வர வச்சு கெடுக்கிறது இந்த வேலை செய்ய மாட்டாருங்க. இதுதான் எடப்பாடியார். இதே திமுக இருந்தால் ஸ்டாலின் இருந்தால் அரசியலுக்காக வர சொல்லி ஏமாத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இதை அதிமுக போச்சு எப்பவுமே செய்ய மாட்டார். உண்மை வரைக்கும் திமுக தான் எடப்பாடியை தோக்கடிக்கணும், அதிமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆமாவா? அவங்க தானே சொல்லுவாங்க. இப்ப டிடிவி தினகரன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இங்க யாரு வேணாலும் ஓபிஎஸ் நீங்க சேர்க்க அவரும் சொல்லுவாரு. அவங்க எல்லாமே சசிகலா அவங்களும் சொல்லுவாங்க. ஒரு எல்லை வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் எடப்பாடியை தோற்கடிக்கணும்னு ரெட்டலைக்கு அவங்க ஓட்டு போடுறவங்க அல்ல, ரெட்டலைக்கு ஓட்டு போடுறவங்க அல்ல, அப்படிதான் பேசுவாங்க. இல்ல அவங்க எல்லாம் இரட்டை இலை ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க, நினைக்கிறவங்க. திமுக என்ன பேசுதோ என்ன நினைக்குதோ அதை பேசக்கூடிய வேலைன்னு சொல்லுவாங்க. அவனை வந்து அதிமுகனா பார்க்க முடியாங்களே. இப்போ 12 ஆண்டு காலம் தினகரன் யாருன்னே தெரியாம அம்மா வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க, வரவே இல்லை. அம்மா இறந்ததுக்கு தெரியும் சார், எல்லாத்துக்கும் தெரியுங்க. அந்த குடும்பம் மோசமான குடும்பம், தமிழ்நாடு பூரா தெரியும். இபிஎஸ் எல்லாம் எனக்கு தெரியுமே, எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு தெரியுமே. ஏங்க ஒட்டுமொத்த நாட்டையும் கெடுத்து கேவலப்படுத்திய ஒரு குடும்பம் தான் அந்த குடும்பம். எல்லாம் யாரெல்லாம் தெரியுமே, யாரும் தெரியாமல் போயிருது. எங்கே வந்தாலும் ஊழல், எங்கே வந்தாலும் பிரச்சனை, இந்த ஆட்சி கெட்ட பேர், கட்சி கெட்ட பேர், அம்மா கெட்ட பேர் பண்ணது யாருங்க? யாரும் இல்ல, தான் மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல இல்ல, அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று 30 ஆண்டுகளா அதிமுக சொல்லிட்டே வந்தாங்க. அப்படி ஒரு மோசமான குடும்பம் சசிகலா குடும்பங்க. அது ஒரு ஆள் தான் தினகரன். அதாவது தனக்கு வேண்டிய பணத்தை வாங்கிட்டு அம்மாவுக்கே தெரியாம மோசடியை ஏமாட்டி கூட அந்த குடும்பம். எனவே அவர்களை ஒதுக்கி வச்சது மகிழ்ச்சி தான், அவங்க சொல்றதும் சரிதான், சொல்லிட்டு போனாங்க, கவலை இல்லை. அம்மாவை நேசிச்சவங்க அவங்க அல்ல. அம்மாவின் சாவுக்கு காரணம்னே ஓபிஎஸ் தான் இல்லைங்களா அந்த குடும்பத்தை. அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க வாழும் துரோகின்றாங்களே இன்னைக்கு. இன்னைக்கு இவங்க எல்லாம் வாழும் இல்ல, அது சொன்னா நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இவ்வளவு மோசமான நபர்களை உள்ளே விடாமல் தடுத்து நிற்கிற ஒரு தலைவர் எடப்பாடியார்னா வாழும் துரோகி இருந்து போற பரவாயில்ல, இருந்து போறாரு, சந்தோஷம் தான். ஜெயிக்கணும்ல சார் ஏடிஎம்கே. சார் நீங்க ஜெயிக்கவங்க வந்து அம்மாவை அழிக்கணும்னு சொல்லி கூட சேர்த்து ஜெயிக்கணும் அவசியமே இல்லை சார். இல்லையா, அது வேண்டாம், மறுபடியும் திமுக வந்துடும் சார். வரா சார். அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். இவர் எல்லாமே வெற்றி பெறும் பாருங்க. நம்பிக்கை மாதிரி இருக்கு. நம்பிக்கை இல்லைங்க, மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. சசிகலா குடும்பத்தின் மீது மிகப்பெரிய வெறுப்புண்டு. ஓபிஎஸ் கடனால செய்ததெல்லாம் மூலம் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வெறுப்புண்டு. அந்த குடும்பம் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம். அதிமுக எடப்பாடி புனிதத்தோடு இருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.